என்ன சமையலோ ஆஹா சபாஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் வீடியோ கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச சமையலறை குறிப்பு ஒரு 6 சொல்ல போகிறேன். இந்த 6 குறிப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பாவது உபயோகமாக இருக்குதுன்னு நம்புகிறேன். முதல் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தினந்தோறும் நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம் மிக்சியில், இல்லை குழம்புக்கு தேங்காய் அரைப்போம். அப்படி அரைக்கல பார்த்திங்கன்னா, ஒரு சில நாளில் நம்ம தேங்காய் சில்லாக போட்டு இப்படி சட்னி அரைக்கல தேங்காய் முழுசாக அரைப்படாமல் இப்படி முழுசாக இருக்கும். இதை நம்ம எடுத்து போட்டுட்டு சட்னி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் முழுசாக இல்லாமல் நைஸாக மிக்சியில் எப்படி அரைக்கிறதா பார்க்க போகிறோம். தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நாம் என்ன தப்பு பண்ணுவோன்னா, நிறைய தண்ணி ஊற்றி உடனே அரைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லாமல் தேங்காயை போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் மிக்சியை பல்ஸ் மோடில் ஓட விடுங்க. அப்படி ஓட விட்டுட்டு திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தேங்காயெல்லாம் எல்லா தேங்காயும் முழுசாக இல்லாமல் நல்லா அரைப்பட்டுருக்கு. இது மாதிரி தேங்காயை பல்ஸ் மோடில் 2 செகண்ட் ஓட விட்டாலே தேங்காய் நல்லா அரைப்பட்டுரும். அதுக்கப்புறமா நமக்கு சட்னிக்கோ குழம்புக்கோ தேவையான பொருள் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், தேங்காய் முழுசாக இல்லாமல் குழம்பும் சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 2வது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே சப்பாத்திக்கு மாறிட்டோம். தினந்தோறும் எல்லார் வீட்லேயும் நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்காக சின்ன தட்டிலையோ இல்லை சின்ன பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சுட்டு உருண்டையை அந்த மாவில் தொட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிப்போம். எல்லா சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை யாருமே திரும்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாவை நம்ம கட்டாயம் டஸ்ட்பினில் தான் போடுவோம். இது மாதிரி மாவை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறக்காக தான் இந்த ஒரு டிப்ஸு. இது மாதிரி ஒரு பாக்ஸில் மூடி இருக்க மாதிரி ஒரு பாக்ஸில் உங்களுக்கு தேவையான அளவு மாவு போட்டு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் எப்பெல்லாம் சப்பாத்தி சுடுறீங்களோ அப்போ இந்த பாக்ஸ் எடுத்து வச்சு சப்பாத்தி மாவை தொட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி தட்டில் வச்சு நிறைய மாவை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வச்ச குக்கருக்கு தண்ணி ஊற்றாமல் காஞ்சி போயிடுச்சுன்னா அது கழுவுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லா பெண்களுக்கும் தெரியும். அது மாதிரி பால் பாத்திரம், மாவு பிசைஞ்சு காஞ்சி போன பாத்திரம், தம் போட்ட பிரியாணி பாத்திரம், இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச பாத்திரம் நல்லா காஞ்சி போயிருக்கு. அடுத்ததா பால் பாத்திரம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் பாலை காய்ச்சினீங்கன்னா இப்படி தான் சைட்லலாம் நல்லா ஆடை படிஞ்சு கழுவ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பாடு வச்ச குக்கர் தண்ணி ஊற்றி ஊற வைக்காமல் நல்லா காஞ்சி போயிருக்கு. அடுத்ததா பிரியாணி பாத்திரம். இந்த எல்லா பாத்திரத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எல்லா பாத்திரத்தையும் திருப்பி கவிழ்த்து ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி பாத்திரத்தை நல்லா தண்ணியில் அலசிட்டு கவிழ்த்து ஊற வச்சுருங்க. நீங்கள் பாத்திரம் நிறைய தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருந்தாலும் இவ்வளவு நல்லா ஊறி இருக்காது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரத்தை நல்லா அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு பாருங்கள். எல்லா பாத்திரமும் நல்லா ஊறி இருக்கும். கழுவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கடையில் நீங்கள் வேறு பாத்திரம் கழுவுறதா இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கழுவிட்டு கடைசியாக இந்த பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஊற வைக்கல இந்த குக்கர் பாத்திரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா காஞ்சி போயிருந்துச்சு. இப்போ சும்மா கையில் அலசவே நல்லா வருது. நார் போட்டு சும்மா லைட்டாக தடவி எடுத்தோன்னவே காஞ்சி போன எல்லா சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அடுத்ததாக இந்த பால் பாத்திரம். எப்போவுமே நீங்கள் பால் காய வைக்க போகிறீங்கன்னா அடுப்பை மீடியம் தீயில் வச்சு பால் காய வச்சிங்கன்னா இது மாதிரி சைட்லலாம் பால் பொங்கி பிடிக்காது. அப்படி ஏதோ ஒரு நாள் பிடிச்சிருச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பால் பாத்திரம் கழுவுறதே கஷ்டம். அதுவும் இது மாதிரி சுற்றியும் அடி பிடிச்சிருந்துச்சுன்னா கழுவுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுவும் இது மாதிரி கழுவுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். பால் பாத்திரத்தையும் ரொம்ப ஈஸியாக கழுவியாச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச பாத்திரம். இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செகண்டில் ரொம்ப கஷ்டப்படாமல் கழுவியாச்சு. பிரியாணி பாத்திரம். இதுவும் ரொம்ப கஷ்டப்படாமல் கழுவியாச்சு.
இனிமேல் உங்கள் வீட்டில் ஏதாவது இப்படி அடி பிடிச்ச பாத்திரம், பால் பாத்திரம்லாம் கழுவ கஷ்டம்னு நினைக்காம நீங்கள் இது மாதிரி தண்ணியில் அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் பாத்திரத்தை திருப்பி போட்டு ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கழுவி எடுத்துக்கலாம். கையிலையும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டிப்ஸ் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான டிப்ஸு. நம்ம பிரியாணிக்கு 1 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி பிரியாணிக்கு போடுவோம். இந்த வெங்காயம் வதங்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 கை வச்சு நல்லா அந்த வெங்காயத்தை பிசைஞ்சு விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாயிரும். இப்படி நல்லா உதுத்து பிரியாணியை தாளித்து விட்டிங்கன்னா வெங்காயம் வதங்குற டைம் ரொம்ப குறைவாக இருக்கும். பிரியாணியும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இல்லைன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நாள் நம்ம வீட்டில் லெமன் ஜூஸ் செஞ்சிருப்போம், ரொம்ப கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் லெமன் சாதம் செஞ்சுருப்போம், அதுவும் சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பாக இருக்கும். அப்படி கசப்பு இல்லாமல் லெமன் ஜூஸும் லெமன் சாதமும் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல எலுமிச்சம்பழத்தை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ ஜூஸுக்கு லெமன் புளிய போகிறீங்களோ அந்த சர்க்கரையில் நீங்கள் லெமனை புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் புழிஞ்சு வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் லெமன் ஜூஸ் செய்யலாம். அப்போ இந்த கசப்பு லெமன் ஜூஸ் கசக்காமல் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இதே நீங்கள் லெமன் சாதம் செய்ய போகிறீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சை சாறை புழிஞ்சு எடுத்து வைங்க. நீங்கள் இப்படி உப்பு சர்க்கரை சேர்த்துக்காமல் நீங்கள் லெமனை புழிஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற சாப்பாடும் நீங்கள் செய்கிற ஜூஸும் கசப்பாக தான் இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 6வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேணான்னு தூக்கி போடுற பாட்டிலை வச்சு வீட்டுக்கு உபயோகமாக என்ன செய்யலான்னு பார்க்கலாம். முதல்லலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பாத்திரங்களை சோப்பு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பவுட்ரு யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லார் வீட்லேயுமே நார்மலாக லிக்யூடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோப்பு பவுடரெல்லாம் யூஸ் பண்ணப்போ வரைக்கும் நிறைய வேஸ்டேஜ் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா லிக்யூடு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய லிக்யூடை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பாட்டிலை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். காலி பாட்டிலில் 3/4 அளவு தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக லிக்யூட் கலந்து இது மாதிரி பாட்டிலை வச்சுட்டோன்னா நம்ம அப்பப்போ இந்த லிக்யூட் பாட்டில் ஓப்பன் பண்ணி பவுலில் கலந்து வேஸ்ட் பண்ணுறது தவிர்க்கப்படும். இது மாதிரி பாட்டிலில் கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பாத்திரங்களவுனா நிறையா லிக்யூட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், நம்ம மணியும் சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம பாத்ரூமுக்கு டெட்டால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். மக்களை ஊற்றி நிறையா டெட்டால் கலந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்க்கிறதுக்காக 1 லிட்டர் பாட்டிலில் 3/4 பங்களவு தண்ணி கலந்துட்டு 2லேருந்து 3 மூடி அளவு டெட்டாலோ உங்கள் வீட்டில் இருக்க பெனாயிலோ கலந்து வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த பாட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பாத்திரங்கள் வர லிக்யூட் ஆகட்டும், பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற பெனாயில் டெட்டாயில் ஆகட்டும் நிறைய சேவ் ஆகும், நிறைய வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ரொம்பவே உபயோகமாக இருக்குது. இந்த பாட்டில் மூலம் நம்ம நிறையா வேஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவில் சொன்ன நிறையா டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் எதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.